இந்த ஜீன்ஸுக்கு சங்கர் சொன்ன ஒன்லைன் என்ன கதை? அதான் சார், இப்போ வந்து ஜீன்ஸ் என்ன கதைன்னு தெரில, தேடிக்கிட்டே இருந்தோம். சாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, வேறு வேறு கதைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பையும் ரஜினி சாரோட படம் பண்ணுற ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அப்பையும் பண்ணலை. அது பிறகு வந்து பார்த்தா வந்து திடீர்னு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. வந்தார். அப்போ தான் அவர் வந்து இந்த ஃபைட் மாஸ்டர் 2 பேரும் ட்வின்ஸ் ஒன்றா இருக்காங்க சார், ராம் லக்ஷ்மண். அவர் வந்து அவங்க எப்பயுமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு 2 பேரும் ஒரே பைக்கில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வாய்ப்பு கேட்பாங்க, ஏதாவது செய்வாங்க. அப்போ சங்கர் சார் ஜீன்ஸ் ஆரம்பிக்கிற அது இந்தியன் முடிஞ்ச நேரத்தில் அவரை பார்த்து இந்த இந்தியன் நல்லா இருக்குன்னு விஷ் பண்ணுறதுக்காக ஒன்றா பைக்கில் வந்திருக்காருங்க, அவர் காரில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே 2 பேரும் ட்வின்ஸு ஒன்றா ட்ரெஸ்ஸோடு வர்றாங்க, இவங்கள மாதிரி ஒருத்தங்க ஹீரோ ட்வின்ஸ் தான் அப்படிங்கிறது அப்போ இருக்குது. அதுலேருந்து தான் ஸ்ட்ரைக் ஆகி அப்புறம் அந்த ஜீன்ஸ் கதை உருவாச்சு. இப்போ என்னென்னா இதை சொல்லி யோசிச்சுட்டு வர இடத்தெல்லாம் தாண்டிட்டேன் நான். அதனால வந்து சேர்ந்தே அது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குற இடத்துல தான் ஜீன்ஸில் வந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்கு சேர்ந்தே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேர்ந்துனா இன்றைக்கி இந்த இடத்துல கதை முடிஞ்சுன்னா இதுலேருந்து கதை எங்கே ட்ராவல் ஆக போகுதுன்ட்டு நானே யோசிச்சுட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்கள் நகர ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அது அப்படி ஈஸியாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது மாதேஷ் மொத்தமாக வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டனால முழுக்க பேட் என் கையில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக சார்கிட்ட மூவ் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கெலாம் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஓகே, நம்ம படம் பண்ண போயிடலாங்கிற ஒரு மூடு அளவுக்கு எனக்கு வந்து கிடச்சிருச்சு ஆக்சுவலாக சார்.